ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்கிற வுட் பிளானர் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மர இழைப்பு மிஷின் வந்து நம்ம மரத்தை வந்து இழைச்சிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சவுண்டு டப்புன்னு கேட்டது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சில்லுன்னு சொல்லப்படுற இந்த வுட் கட் பண்ணுற இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் ஆகிருந்தது. இந்த டேமேஜஸ் பார்த்திங்கன்னா அந்த சில்லோட மில்லிங் பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸையே குறைச்சிருச்சு. இப்போ இதை வந்து இந்த பிளேடை எப்படி நம்ம ஷார்பன் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம மறுபடி அதில் செட் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் குயிக்காக பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் நட் மாதிரி இருக்கும். இந்த லாக் நட்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளேடு வந்து அப்படியேவும் வெளியில் எடுத்துடலாம். இதில் வந்து 2 ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 5 ஸ்க்ரூ வந்து டைட்டன் அண்ட் லூசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம அந்த டைட்டன் வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளேடை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரோலரில் பார்த்திங்கன்னா 3 சைடும் 3 பிளேடு இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 டைரக்ஷனில் இருக்கிற 3 பிளேடையும் நம்ம வந்து கலட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் கலட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு இருக்கும். இந்த பிளேடை வந்து நம்ம வந்து கிரைண்டிங் மிஷினில் வந்து செட் பண்ணி இதை வந்து கிரைண்ட் பண்ணணும். டைரெக்டாக நம்ம கையில் பிடிச்சி நம்ம கிரைண்ட் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக கிரைண்டிங் மிஷின் தனியாகவே இருக்கும். அதில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இது வந்து பிளேடு செட் பண்ணுறதுக்கான இந்த ஃபிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிற அந்த கிரைண்டிங்கோட அந்த சர்ஃபேஸும் இப்போ நம்ம பண்ண போகிற சர்ஃபேஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 லாக் கீ மாதிரி கொடுத்துருக்காங்கள்ல, அந்த பிளாக் கலரில் அந்த இதை பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இப்போது அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்றத இன்ஷூர் பண்ணிவிட்டு டைட்டன் ஃபுல்லாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பிளேடோட ரீகிரைண்டிங்னு சொல்கிற இந்த ரீகிரைண்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்லைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் ஆகும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டு டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறதுக்கு இந்த லிவரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். நமக்கு அந்த டேமேஜஸ் பார்ட் வந்து ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கட்டு கொடுக்கணும். இது அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேடோட லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதோட டெப்த்து இது எல்லாமே நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிளேடை யூஸ் பண்ணவே முடியாது. அதனால இந்த சும்மா நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பிளேடை வந்து ஷார்பன் பண்ணலை அப்படின்னா மோட்டருக்கு போகிற அதிக லோடு வந்து கொஞ்சம் நார்மல் லோடை விட அதிகமாக லோடு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வுட்டில் வர்ற ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த பேரலிசம் பெர்பெண்டிகுலாரிட்டி எதையுமே நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பிளேடை வந்து நம்ம அடிக்கடி ஷார்பன் பண்ணணும். ஷார்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த பிளேடை வந்து கண்டிப்பாக ஷார்பன் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். இல்லைனா மிஷினோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸும் குறையும், கண்டிப்பாக குறையும். அதனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு ஒரு தடவை நம்ம வந்து இந்த டூலை வந்து நம்ம வந்து ஷார்பன் பண்ணிக்கணும். ஷார்பன் பண்ணும்போது முக்கியமான விஷயம், இந்த கிரைண்டிங் வீலில் வந்து நம்ம கை பற்றக்கூடாது. ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும். அது வந்து ரொம்ப சுகராக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹேண்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக பாருங்கள், கிரைண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பிளேடை வந்து நம்ம அதில் செட் பண்ணணும். செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லாக்கியை வந்து நம்ம இப்போது வந்து லூஸ் பண்ணும்போது, நட்டை வந்து லூஸ் பண்ணும்போது அது வந்து பிடிக்கும், டைட் ஆகும். நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது தான், லூஸ் பண்ணுற டைரெக்ஷன் பக்கம் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த பிளேடு வந்து டைட் ஆகும். நம்ம டைட்டன் பண்ணும்போது அது வந்து லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பிளேடு வந்து ஒரு பக்கம் ஏற்றலாகவோ ஒரு பக்கம் இறக்கலாவோ வச்சிட்டோம் அப்படின்னா கட்டு வந்து சரியாக எடுக்காது. அதே டைமில் வந்து பிளேடு வந்து உடஞ்சி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலில் வந்து குவாலிட்டியும் கரெக்டாக வராது. அதுக்காக அந்த பிளேடு வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். சப்போஸ் ஒரு பிளேடு வந்து அதிகமான ஹைட்லேயோ ஒரு பிளேடு கம்மியான ஹைட்லேயோ வச்சிட்டனாலும்
ஒரு பிளேடு மட்டுமே அதிகமாக கட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிளேடு வந்து கட்டை எடுக்கவே எடுக்காது. அப்போலையும் அந்த பிளேடு உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூளை மட்டம்னு சொல்லப்படுற இந்த ட்ரை ஸ்கொயர் ஆங்கிள் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேரலோ பிளாக் இருந்தாலும் பெட்டோட பேரலுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதில் டச் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டச் ஆகுற அதே கேப் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் அதே சேம் கேப் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வுட் மெட்டீரியலை வச்சு லைட்டாக தட்டணும் அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். இதை வந்து நீங்கள் டயல் பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாட்டிக்கலாம். டயல் இல்லாமல் நம்ம மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நம்ம விஷுவல்லே நம்ம பார்த்து இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி 3 பிளேடையும் நம்ம பழைய நிலைமைக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணால் மிஷின் கண்டிப்பாக சூப்பராக ரன் ஆகும். வுட்டும் நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.